தீர்க்க தரிசனத்தின் தானம். இங்கே 1 கொரிந்தியர் அதிகாரம் 16 தீர்க்க தரிசனத்தின் தானம் பற்றி பேசப்படுகிறது. அதிகாரம் 16 இப்படி சொல்கிறது: அன்பை தொடர்ந்து நடங்கள், ஆன்மீக தானங்களை நாடுங்கள், அதிலும் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவது சிறந்தது. அதே அதிகாரத்தின் வசனம் மூரியில் எப்படி சொல்கிறது: தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனிதர்களுக்கு கட்டி எழுப்புதலுக்கும் புத்திமொழிக்கும் ஆறுதலுக்கும் பேசுகிறான். தீர்க்க தரிசனத்தின் தானம் இது பெரிய தானம் என்று சொல்லப்படுகிறது. மிக பெரிய தானம் தீர்க்க தரிசனத்தின் தானம்தான். மற்ற எல்லா தானங்களும் மிகவும் முக்கியமானவை. சபையிலும் விசுவாசிகளிலும் அவையெல்லாம் அவசியமானவை. ஆனால் தீர்க்க தரிசனத்தின் தானம் அதைவிட மேலானது. ஏனெனில் தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவி, அதாவது தேவன் ஒருவருக்கு இந்த தானத்தை அளிப்பதாகும். ஆண்டவர் பலருக்கு தீர்க்க தரிசனத்தின் தானத்தை அளிக்கிறார். நம்மில் பலருக்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் தானத்தை தந்திருக்கிறார். அப்படியானால் ஒருவர் முதல் முறையாக சபைக்கு வரும்போது என்ன நடக்கிறது? அந்த நபர் வருகிறார். நான் அவர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறேன். அப்பொழுது பரிசுத்த ஆவி என் வாயின் மூலம் பேசத் தொடங்குகிறார். பரிசுத்த ஆவி என் வாயையும் என் நாவையும் பயன்படுத்தி பேசுகிறார். தொடர்ந்து பேசுகிறார். அந்த நபரிடம் பல காரியங்களை சொல்கிறார். அந்த வார்த்தைகள் என் எண்ணங்களிலிருந்தோ என் இதயத்திலிருந்தோ வருவதில்லை. அவை என் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளாக வருகின்றன. பரிசுத்த ஆவி அவற்றை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது என் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரும் போது சில நேரங்களில் அவற்றை நான் என் எண்ணத்திற்குள் எடுத்துக்கொண்டு அவற்றை சற்று புரிந்து கொள்ளவும் அந்த நபரிடம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை மறக்காமல் இருக்கவும் செய்கிறேன். அதுவே தீர்க்க தரிசனம். அப்பொழுது தேவன் அந்த நபரிடம் சொல்கிறார்: நீ மிகவும் துக்கத்தில் இருக்கிறாய், அல்லது நீ நோயாளியாக இருந்திருக்கிறாய், அல்லது உனக்கு உயிருக்கு ஆபத்தான நோய் இருக்கிறது, ஆனால் நான் உன்னை குணப்படுத்துவேன், அல்லது நீ ஒரு வியாபாரம் செய்ய போறாய், அல்லது நீ ஒரு பயணம் செய்ய போறாய், அல்லது நீ வாங்க போறாய், விற்க போறாய், ஆனால் அந்த நபருடன் அந்த வியாபாரம் செய்யாதே. இவ்வாறு அந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு ஏற்ப தேவன் விரும்பும் காரியங்களை அவனிடம் பேசுகிறார். அதுவே தீர்க்க தரிசனத்தின் தானம். அதுவே தீர்க்க தரிசனம். தேவன் அந்த நேரத்தில் பேசுவது. இதுவே தீர்க்க தரிசனத்தின் தானம். இங்கே நாம் ஆன்மீக தானங்களையும் அவற்றின் வெளிப்பாடுகளையும் பற்றி பேசுகிறோம். அவை எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை பற்றி. தீர்க்க தரிசனத்தின் தானம் தீர்க்கதரிசியிடமிருந்து வேறுபட்டது. புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் தீர்க்கதரிசி என்பவரிடமிருந்து வேறுபட்டது. ஆனால் தேவன் அந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்தும் விதமும் பழைய கால தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்திய விதத்துக்கு சற்று ஒத்ததாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் தேவன் அந்த நபருக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்தலாம். அவர் ஜெபிக்கும் போதும் அல்லது யாருக்காக தேவனிடம் வேண்டிக் கொள்ளும் போதும் தேவன் அந்த நபரை பற்றி பேசலாம். உதாரணத்திற்கு ஒருவர் தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள், நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், நான் மிகவும் கவலையில் இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு மிக கடினமான அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள், அது மிகவும் ஆபத்தானது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசி பெண் தேவன் விரும்பினால் அந்த நேரத்திலேயே தேவன் வெளிப்படுத்தி அவரிடம் பேசுகிறார்: பயப்படாதீர்கள், நாளை உங்கள் அறுவை சிகிச்சை நன்றாக நடைபெறும், நிம்மதியாக செல்லுங்கள், எல்லாம் நன்றாக இருக்கும், தேவன் உங்களுடன் இருப்பார். அப்படி என்றால் தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் அந்த வார்த்தைகளுக்கு ஆதரவு அளிக்கிறார். அவை நிறைவேறுகின்றன. அந்த நபர் கைகளை வைத்து ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் கூட தேவன் பேசும் வார்த்தையினாலேயே செயல்படுகிறார். அதுவே தீர்க்கதரிசியின் பணியாகும். அது வேறுபட்டதாக இருக்கிறது. அதனால் நமது சபையில் பல சகோதரர்கள் சகோதரிகள் தீர்க்க தரிசனத்தின் தானம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசி பெண்களும் சபையில் இருக்கிறார்கள். இது சபையில் காணப்படுகிறது. நீங்கள் அதை உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். இப்போது தீர்க்க தரிசனம் எதற்காக என்றால்
அது அந்த நபரின் ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக. உதாரணமாக, ஒரு பெண்மணி முதல் முறையாக சபைக்கு வந்தார். மிகவும் சோகமாக அழுது கொண்டே துன்பத்தில். அவர் வந்தபோது நான் கைகளை வைத்து ஜெபித்தேன். அப்போது ஆண்டவர் சொல்லினார், உன் கணவனை பற்றி கவலைப்படாதே, உன் கணவனை விட்டு பிரிந்து போக வேண்டாம், பிரிவை பற்றி யோசிக்காதே, ஏனெனில் அவன் உன்னை நேசிக்கிறான், அவன் உன்னை நேசிக்கிறான் என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தையாலேயே அந்த பெண்மணியின் இதயம் உருகிவிட்டது. ஏனெனில் அவள் தனது கணவருக்கு ஒரு வேறு பெண் இருப்பதை அறிந்ததால் விவாகரத்து செய்யப் போகிற நிலையில் இருந்தாள். அப்போது அந்த பெண் மிகவும் வேதனையில் இருந்தாள், மனம் உடைந்திருந்தாள், உலகமே தன் மீது விழுந்தது போல உணர்ந்தாள், விவாகரத்து செய்ய முடிவு செய்திருந்தாள். ஆனால் அவள் இதை சபையை சேர்ந்த ஒரு தோழியிடம் கூறினாள். அந்த தோழி அவளிடம், சபைக்கு சென்று தீர்க்க தரிசனம் கேளுங்கள் என்று சொன்னாள். இந்த பெண் சபையை சேர்ந்தவர் அல்ல, இருந்தாலும் அவள் கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனம் கேட்க வந்தாள். அப்போது ஆண்டவர் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டார். அவளுடைய கணவன் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்ததை ஆண்டவர் அறிந்திருந்தும் ஆண்டவர் அவளிடம், உன் கணவன் உன்னை நேசிக்கிறான் என்று சொன்னார். அது எவ்வளவு அழகான வார்த்தை! அந்த ஒரே வார்த்தை போதுமானதாக இருந்தது. அவள் வீட்டிற்கு சென்று அவனை மன்னித்து வாழ்க்கையை தொடர்ந்தாள். தேவன் அந்த மற்ற பெண்ணை அவன் வாழ்க்கையிலிருந்து அகற்றியதாக தெரிகிறது. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டான். என்ன நோய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவள் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். என் திருமணம் என் வாழ்நாள் முழுவதும் நிலைத்தது என்று அவள் சொன்னாள். அப்படியென்றால் இது என்ன மகிழ்ச்சி! இதுவே தீர்க்க தரிசனத்தின் தானம். இதுதான் கட்டி எழுப்புதல் என்றால் என்ன என்பதன் அர்த்தம். இந்த பெண் கட்டி எழுப்பப்பட்டாள். ஏன் கட்டி எழுப்பப்பட்டாள்? அவளுடைய இதயம் முற்றிலும் உடைந்திருந்தது. அவள் நொறுங்கி ஆறுதலின்றி துக்கத்தில் இருந்தாள். 30 ஆண்டுகளான திருமண வாழ்க்கையை முடித்து எல்லாவற்றையும் சிதைக்கப் போகிற நிலையில் இருந்தாள். அப்பொழுது பரிசுத்த ஆவி தீர்க்க தரிசனத்தின் மூலம் மனிதர்களை கட்டி எழுப்புவதற்காக பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெண் கட்டி எழுப்பப்பட்டாள், மனதளவிலும் உடலளவிலும். ஏனெனில் அவள் தனது குடும்பத்தை தொடர்ந்தாள். இதுவே அதன் பொருள். மேலும் தீர்க்க தரிசனம் புத்திமொழிக்காகவும் பயன்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. புத்திமொழி என்றால் இதை செய், அதை செய் என்று அறிவுறுத்துவது. ஒருமுறை 2 இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்திலே, நீங்கள் திருடர்கள், நீங்கள் மக்களிடமிருந்து பொருட்களை, சொத்துக்களை திருடிக் கொண்டிருக்கிறீர்கள். மனந்திரும்புங்கள், இப்படி செய்யாதீர்கள். உங்களுக்கு வேலை செய்யும் வயது இருக்கிறது, இப்படி செய்யாதீர்கள். இல்லையென்றால் சிறைக்கு செல்ல நேரிடும், நீங்கள் மிகுந்த துன்பம் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. இதுவே புத்திமொழி. அவர்களிடம் இப்படியும் சொல்லப்பட்டது, மனந்திரும்புங்கள், இதை செய்யாதீர்கள். அமைதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினால் சபைக்கு வாருங்கள், தேவனுடைய காரியங்களை தேடுங்கள். தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். இதுவே புத்திமொழி. புத்திமொழி என்றால் பேசுவது, அறிவுரை கொடுப்பது, வழிகாட்டுவது, மக்களிடம் இதை செய், அதை செய், இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று சொல்வது. இதுவே புத்திமொழி, நன்மைக்கு திசை திருப்பும் ஆலோசனை. அந்த இளைஞர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை என்பது எனக்கு நினைவிருக்கிறது. சில நாட்களிலேயே அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். அதனால் தான் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனம் மனிதர்களுக்கு புத்திமொழிக்காக பேசுகிறது. தீர்க்க தரிசனம் மனிதர்களுக்கு ஆறுதலுக்காகவும் பேசுகிறது. முன்பு வந்த அந்த கசப்பான மனநிலையுடன் இருந்த பெண்ணின் நிகழ்வை போலவே அவளுக்கும் அது ஆறுதலாக இருந்தது. அவளை கட்டி எழுப்பியது, அவளுக்கு ஆறுதல் கொடுத்தது. ஏனெனில் உன் கணவன் உன்னை நேசிக்கிறான் என்று சொல்லப்பட்ட போது அவளுடைய எல்லா வேதனையும் நீங்கியது. எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம்!
அவள் தன் கணவனை நேசித்தாள். அவனும் அவளை நேசிக்கிறான் என்று தெரிந்தபோது அது எவ்வளவு அழகானது! அப்படியாக ஆறுதல் கொடுப்பதும் கட்டி எழுப்புவதும் இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவி தீர்க்க தரிசனத்தின் தானத்தின் மூலம் செய்கிறார். அவர் ஒருவரை ஆறுதல் படுத்துகிறார். சிலர் பணம் இல்லாததால், வேலை இல்லாததால், வாழ்வதற்கு தேவையானது இல்லாததால் துன்பப்படுகிறார்கள். அத்தகையவர்கள் சோகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு வரும்போது பரிசுத்த ஆவி தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவர்களிடம் சொல்கிறார், சோகப்படாதே, நான் உனக்கு தொழில் வாயில்களை திறப்பேன், கூடுதலான பணத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆசைப்பட்ட அந்த மர சாமான்களை வாங்குவாய், நீ ஆசைப்பட்ட அந்த பயணத்தையும் செய்வாய், ஏனெனில் நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த நபர் ஆறுதல் அடைகிறார். ஆம், எனக்கு அதுதான் வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் ஆறுதல் அடைகிறார். மேலும் ஆண்டவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நாளில் அவனுடைய ஆறுதல் இன்னும் அதிகமாகிறது. முழுமையான மகிழ்ச்சி வருகிறது. தேவன் நிறைவேற்றும் போது ஆறுதல் முழுமையாகிறது. அதனால்தான் தீர்க்க தரிசனத்தின் தானம் மிக முக்கியமானது என்று அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அது பெரிய தானம், மிகப்பெரிய தானம். ஏனென்றால் அது ஒருவரின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவுகிறது. அந்த நபர் தன்னை சாகடிக்க நினைக்காமல் இருக்க, தன்னை பாதுகாக்க, உயிரை எடுக்காதிருக்க உதவுகிறது. உன் உயிரை எடுக்காதே என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் வாழ்க்கையை சீரமைக்கிறார், பிரச்சனைகளை தீர்க்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், ஆறுதல் அளிக்கிறார். இவ்வாறு தேவன் மனிதர்களின் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். அதனால் தான் தீர்க்க தரிசனம் மிக முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வசனம் 23 இப்படி சொல்கிறது, முழு சபையும் ஒரே இடத்தில் கூடும்போது அனைவரும் மொழிகளில் பேசுகிறார்கள். அப்போது போதனையை அறியாதவர்கள் அல்லது நம்பாதவர்கள் உள்ளே வந்தால் அவர்கள் இவர்கள் பைத்தியம் என்று சொல்வார்கள். என்ன இது, எல்லோரும் மொழிகளில் பேசுகிறார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இங்கே வசனம் 26 இப்படி சொல்கிறது, மாறாக எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொன்னால், புதிதாக வந்த ஒருவரோ, போதனையை அறியாத ஒருவரோ, நம்பாத ஒருவரோ உள்ளே வந்தால் அவன் அனைவராலும் உணர்த்தப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த நபர் 5 பேரிடமிருந்து தீர்க்க தரிசனம் பெற்றிருக்கலாம். 5 பேர் அவன் மேல் கைகளை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிறது, அவன் அனைவராலும் நியாயப்படுத்தப்படுகிறான். அவன் இதயத்தில் மறைந்திருந்தவை வெளிப்படுகின்றன. அப்படியாக அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது, தேவன் உண்மையாகவே உங்களிடத்தில் இருக்கிறார் என்று அறிவிக்கிறான். அதனால் பாருங்கள், தீர்க்க தரிசனத்தின் தானம் எவ்வளவு முக்கியமானது. அவன் அனைவராலும் நியாயப்படுத்தப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இதயத்தில் மறைந்திருந்தவை வெளிப்படுகின்றன. ஆம், இதயத்தில் மறைந்தவை என்றால் அந்த நபர் தனது வாழ்க்கையில் வைத்திருக்கும் ரகசியங்கள், யாருக்கும் தெரியாத ரகசியங்களை அவன் உள்ளே கொண்டு வருகிறான். பரிசுத்த ஆவி தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவற்றை சொல்லும்போது அது தேவனே அவனிடம் பேசுகிறார் என்பதை அவனை நம்பச் செய்கிறது. அவன் அனைவராலும் நியாயப்படுத்தப்படுகிறான் என்று சொல்லப்படுவது பற்றி எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை ஒரு பெண் சபைக்கு வந்தாள். அவள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தில் இப்படி சொல்லப்பட்டது, உன் கருப்பையில் உனக்கு மரணத்திற்கு காரணமான ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயால் நீ மரணமடைவாய். அந்த நோய் உனக்கு வந்தது நீ விரும்பாமல் ஒரு குழந்தையின் உயிரை எடுத்ததிலிருந்து. மேலும் சொல்லப்பட்டது, நீ அந்த குழந்தையை விரும்பவில்லை. அந்த குழந்தை உன் கருப்பையில் மரண நோயை விட்டு சென்றது. நீ மரணமடைவாய். உன் பிள்ளைகள் வைட்டிமாராகி விடுவார்கள். இதையே நியாயப்படுத்துதல் என்று சொல்கிறார்கள். இங்கே இப்படி சொல்கிறது, ஒரே இடத்தில் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொன்னால், முதன்முறையாக வந்த ஒருவரோ, போதனையை அறியாத ஒருவரோ அல்லது நம்பாத ஒருவரோ வந்தால் அவன் அனைவராலும் நியாயப்படுத்தப்படுகிறான்.
அவன் இதயத்தில் மறைந்திருந்தவை வெளிப்படுகின்றன. இந்த பெண் தனது இதயத்தில் மறைத்து வைத்திருந்தது அந்த கருக்கலைப்பு செய்த பாவம். பின்னர் அவள் ஒப்புக்கொண்டாள். அவள் சொன்னாள், நான் கருக்கலைப்பு செய்தேன், அதற்காக பணம் கொடுத்து செய்தேன், அந்த குழந்தையின் உயிரை எடுத்தேன், அதனால் எனக்கு புற்றுநோய் வந்தது, அதனால் தேவன் அவளிடம் இதை சொன்னார். இதுவே அவள் இதயத்தில் மறைந்திருந்தது. அவள் இதை இரகசியமாக செய்திருந்தாள். தீர்க்க தரிசனத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தினார். தேவன் அவளை நியாயப்படுத்தி அந்த புற்றுநோயால் அவள் மரணமடைவாள் என்று சொன்னார். அப்போது அவள் அழுதாள், மனந்திரும்பி தேவனிடம் இரக்கத்தை வேண்டினாள். அப்பொழுது தேவன் அவளிடம் சொன்னார், நீ மனந்திரும்பியுள்ளதால் நான் உன் வாழ்நாளை நீட்டிப்பேன், உனக்கு இன்னொரு வாய்ப்பை அளிப்பேன். உன் பிள்ளைகள் அனாதைகளாக மாட்டார்கள். அவர்கள் வளர்ந்து நீ அவர்களை கல்வி முடித்தவர்களாக பார்ப்பாய். அப்படியே நடந்தது. இதுவே எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நம்பாதவனோ போதனையை அறியாதவனோ வந்தால் அவன் அனைவராலும் உணர்த்தப்படுகிறான், நியாயப்படுத்தப்படுகிறான். அவன் இதயத்தின் மறைந்தவை வெளிப்படுகின்றன என்பதன் அர்த்தம். அப்பொழுது அந்த நபர் முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதித்து, தேவன் உண்மையாகவே நம்மிடையே இருக்கிறார் என்று அறிவிக்கிறான். இதுவே ஆன்மீக தானங்களும் அவற்றின் வெளிப்பாடுகளும். இதுவே நாங்கள் வாழ்ந்து அனுபவிப்பதும் நடைமுறைப்படுத்துவதும் கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம்.